வணக்கம் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்தித்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து எதிர்ப்பு பேரணியை நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சர்வதிகார அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பேரணியை கொழும்பில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த பேரணி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜிஎல் பீரிஸ் உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் ஒன்று கூடி கலந்துரையாடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த கட்சித் தலைவர்கள் உறுப்பினர்களின் விசேட சந்திப்பு ஒன்று கடந்த வியாழக்கிழமை இரவு கொழும்பில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபேவர்தனவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வில் 25க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக தொடர்ந்தும் செயற்படுவது உட்பட பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து யோசனைகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தலைவர்கள் இணக்கம் தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி ராஜபக்சர்களை சிறையில் அடைக்கும் அரசாங்கத்தின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பெல்மடுல்ல போப்பிட்டிய பகுதியில் நடைபெற்ற மக்கள் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது நாமல் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி உலகம் முழுவதும் பயணம் செய்து திரும்பி வருவதில் பயனில்லை. நாட்டை பிரதித்துவப்படுத்தி சர்வதேச மாநாடுகளுக்கு செல்ல வேண்டும். நாங்கள் அவர்களின் மனநிலையில் இல்லை. ஆனால் நாம் ஒரு சர்வதேச மாநாட்டிற்கு செல்லும் போது அந்த நாட்டு தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களிடமிருந்து நாம் பெறும் நன்மைகள் குறித்து பேச வேண்டும் என நாமல் தெரிவித்துள்ளார். திருடர்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு கடையை மூட வேண்டாம். சில நாடுகளுடன் அரசாங்கம் மோசடி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பின்னர் அதனை தவிர்த்து வருகிறது. கொடுக்க முடியாது என்றால் ஏன் அந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும் என நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார். சமகால அரசாங்கம் திரைமறைவில் அரசியல் செய்வதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தால் வேலை செய்ய முடியாத போது எமது வாயை மூடவும் சிறைகளை காட்டவும் நம் வாழ்க்கையை அழிக்கவும் அரசாங்கம் முயற்சிக்கிறது. அவர்களுக்கு பயந்து நாம் அரசியல் செய்வதில்லை. பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி நம்மை சிறையில் அடைக்க முயன்றாலும் அது வெற்றி பெறாது. நம் மனச்சாட்சிப்படி நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் தான் நாம் சவால் விடுகின்றோம். மீது குற்றங்கள் இருந்தால் பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்துங்கள். தேவையற்ற விரல் நீட்டுவதை நிறுத்துங்கள் என நாமல் கோரிக்கை விடுத்தார். பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடம் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். நன்கு அறியப்பட்ட பாதாள உலக நபர்களின் விசாரணையின் போது இந்த தொடர்புகள் பற்றிய தகவல்கள் கசிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசியல்வாதிகளின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கிட்டத்தட்ட 40 அரசியல்வாதிகளை கொண்ட குழுவிடம் குற்றப்புலனாய்வுத் துறையின் சொத்து விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகள் மிகவும் சிக்கலானவை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நிகழ்வொன்றில் தெரிவித்துள்ளார். பல ஆவணங்களை ஆய்வு செய்து வங்கிகள் உட்பட பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து அறிக்கைகளை பெற்று அவற்றை ஆய்வு செய்து சரிபார்க்க சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக கூறப்படும் அரசியல்வாதிகள் தொடர்பான முறைப்பாடுகள் இன்னும் வந்து கொண்டிருப்பதாகவும் பெறப்பட்ட அனைத்து முறைப்பாடுகள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் போராடுவார்கள். நாங்கள் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நம்ப மாட்டோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் தையட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிராக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமாக தனியார் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டு திஸ்ஸவிகாரியை அகற்றுமாறும் பிரதேச மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் போராடிக் கொண்டு இருக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசின் ஆட்சி ஒரு வருடம் நிறைவு பெற்றதும் பின்னரும் ஆராய்கின்றோம் என கூறி கடந்த கால சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களைப் போலவே தாங்களும் இருக்கின்றோம் என எமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றனர். இப்பொழுது விகாரியை அகற்ற முடியாது என கூறும் நிலைமை காணப்படுகிறது. இதனை பற்றி தீர்மானிக்கவே இவ்வளவு காலம் எடுப்பது என்றால் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நடத்தும் போது பொதுமக்கள் களைப்படைவார்கள் இல்லை என்றால் இதனை கைவிடுவார்கள் என்னும் எண்ணத்தில் தான் இழுத்தடிக்கிறார்களோ தெரியவில்லை. எமது பொதுமக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்த பகுதியில் இருந்தாலும் பரவாயில்லை, மக்களை திரட்டி அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். அது ஒன்றுதான் தமிழ் மக்களின் விடுதலை மற்றும் சுதந்திரத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கும் என நம்பித்தான் இந்த போராட்டத்தில் நாம் தொடர்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேசிய மக்கள் சக்தியின் புதிய திசை காட்டி சரியான வழியை காட்டும் என நம்பி எமது பல மக்கள் ஏமாந்துள்ளார்கள். ஆனால் இப்போது அந்த திசை காட்டி அதல பாதாளத்தை நோக்கி திசை காட்டி கொண்டிருப்பதை மக்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்தார். இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக மேற்கு மாகாணமும் தென் மாகாணமும் இந்த நோய்கள் பரவுவதற்கான அதிக அபாய பகுதிகளாக காணப்படுவதாக சங்கத்தின் தலைவர் புலின ரணசிங்க தெரிவித்துள்ளார். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நுளம்பு வழி நோய்களின் பரவலை தடுக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நுளம்பு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் உள்ள மார்பிள் பீச் மற்றும் ஸ்வீட் பே ஆகிய பகுதிகளை மையப்படுத்திய அரசாங்கத்தின் சுற்றுலா திட்டங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமம எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். யுத்த காலத்தில் பல காணிகள் முப்படை வசம் இருந்த நிலையில் அவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுவீகரித்துள்ள ஸ்வீட் பே காணி தொடர்பில் வழக்கு உள்ளது. அது தீர்க்கப்பட்டவுடன் விருப்ப கோரல்கள் அழைக்கப்பட்டு காணிகள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும். முப்படையினர் வசம் பல காணிகள் உள்ளன. அவற்றில் விசேடமாக சுற்றுலா திட்டங்களுக்கு வழங்கப்படக்கூடிய காணிகளை உரிய அமைச்சுடன் கலந்துரையாடி விடுவிப்பதற்கும் அவற்றை பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் உரிய வகையில் தேடுதல் ஆணை இல்லாது போலீசாரினால் சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாண சட்டத்தரணிகள் இன்று ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்தனர். குறித்த பணிப்புறக்கணிப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர். மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மன்னார் நீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணிகள் சமூகம் அளிக்காது பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சம்பவம் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி குறித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை சட்டத்தரணிகள் முன்னெடுத்துள்ளனர். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னாரில் நீதிமன்ற செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இன்றைய நாளுக்கான வழக்கு விசாரணைகள் பிறிதொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளாக கடமையாற்றி வந்த சிலருக்கு பதவி இறக்கத்துடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு ஆகிய போலீஸ் நிலையங்களை சேர்ந்த பொறுப்பதிகாரிகளுக்கே இவ்வாறு பதவி இறக்கத்துடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த பொறுப்பதிகாரிகள் தொடர்பில் போலீஸ் தலைமையகத்திற்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதம இன்ஸ்பெக்டர் உட்பட 32 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடமாற்றங்களின் விளைவாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளை வகித்த 10 அதிகாரிகள் தங்கள் பொறுப்பதிகாரி பதவிகளை இழந்துள்ளனர். குறித்த 10 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் புதிய பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 12 அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்பதிகாரி பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பானது நிறைவடைகிறது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கலாம்.